என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய கண்ணீரை காண்கிறவரும் அழுகையின் சத்தத்திற்கு உருக்கமாய் பதில் கொடுக்கிறவருமாகிய நல்ல தேவனிடம் வந்திருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அவருடைய கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிற உங்களை நிச்சயமாய் உங்கள் அழுகையை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் இங்கே உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருக்கிறவராகவே இருக்கிறவர் உங்கள் கண்ணீரின் கவலையின் பாதையில் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை, மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவார். அந்த நாளிலே உங்கள் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறும். உங்கள் அழுகையின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே அவருடைய வார்த்தையின்படியே மறு உத்தரவு அருளி செய்வார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். எந்த கண்ணீரின் பாதையை கடந்து வந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஐயா உங்களையும் என்னையும் விட்டு ஒரு நாளும் பிரியாதவர், 1000 அற்புதங்களை செய்கிறவர். செல்லுகிற இடங்களிலெல்லாம், பார்க்கிற கேட்கிற இடங்களிலெல்லாம் நிச்சயமாகவே இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நின்று அற்புதங்களை செய்கிறவராய் இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். உங்களை எல்லா கண்ணீரின் பாதைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்து உயர்த்தி உங்கள் கண்ணீருக்கு பதிலாய் களிப்பை உண்டு பண்ணுவார். எல்லாம் முடிந்து போன, சாம்பலாய் போன சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம் உண்டாகுவதை காண்பீர்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒரு நாளிலே சொல்லுவீர்கள், ஐயா சங்கீதம் 56:8 சங்கீதக்காரன் சொன்னது போல என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். ஐயா நானும் என் பிள்ளைகளுமாய், நானும் என் குடும்பமுமாய் உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்மை பின்பற்றியது நிமித்தம் உமக்காகவே காத்திருக்கிற நாங்கள் அலைந்து திரிந்த எங்கள் அலைச்சல்களை, எங்கள் பாடுகள், உபத்திரவங்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். ஐயா என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது, உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல, அந்த சங்கீதக்காரன் சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை சொல்ல முடியும். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் கண்ணீரை தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிற தேவன், தம்முடைய கணக்கிலே வைத்திருக்கிற தேவன் ஒரு நாளிலே உனக்காக பதில் கொடுக்கும்படியாய், உனக்காக அவர் எழுந்தருளும்படியாய், உனக்காக வைராக்கியமாய் பராக்கிரமசாலியை போல் அவர் புறப்படுவார். யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ஜித்து அவர் தம்முடைய சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் எழுந்தருளுவார். கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலியை போல் புறப்படும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதங்களின் ஆண்டவர் பராக்கிரமசாலியை போல் புறப்படும் பொழுது இந்த உலகத்தில் யார் எதிர்த்து நிற்க முடியும்? அவர் யுத்த வீரனை போல், இந்த அற்புதமான ஆண்டவர் உனக்காக, உன் பிள்ளைக்காக யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. ஐயா முழங்கி கர்ஜித்து உங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிற காலம் வரும் பொழுது உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் களிப்பாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஆண்டவருக்கு ஒரு குணம் இருக்கிறது. சங்கீதக்காரன் மறுபடியும் 34:17 இப்படியாய் சொல்லுகிறார், நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது, ஐயா கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் கூப்பிடும் பொழுது அதை கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் எல்லோரும் எகிப்திலே பாடாய்ப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், செய்த வேலைக்கு கூலி இல்லை, அவமானமாய் நடத்தப்பட்டார்கள், கீழ்த்தரமாய் நடத்தப்பட்டார்கள். ஐயோ ஒரு நாளிலே இவர்களுடைய கூப்பிடுதலின் கண்ணீரின் சத்தம் பரலோகத்தை எட்டினது. அல்லேலூயா. ஆமென். பரலோகத்தை எட்டினது. கர்த்தரோ இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் மோசே என்கிறதான தன்னுடைய ஒரு அற்புதமான தாசனை அனுப்பி அவர்களுக்கு இரட்சகனாய் அனுப்பி அவர்களை அங்கே இருந்து விடுவித்துக் கொண்டு வந்த அதே அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய்
என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் ஒரு அற்புதமான இரட்சகனை, ஹல்லேலூயா, ஒரு அற்புதமான செய்தியை அல்லது ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லது ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்டை அல்லது ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை, மகிமையான காரியங்களை அவர் செய்ய முடியும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் எல்லோரும் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களோடு வாழ்ந்தவர்கள். ஐயா, கண்ணீர் கடலிலே அகப்பட்டு கொண்டது போல என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், ஐயா, என்று தீரும் இந்த வேதனைகள், எங்கள் கண்ணீர் கதைகளுக்கு எப்பொழுது, எந்த நாளிலே, எந்த மாதத்திலே, எந்த வருடத்திலே எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும், எங்கள் கண்ணீர் கதைகளின் முடிவுரை எப்பொழுது எழுதப்படும் என்று காத்திருந்த அந்த ஜனங்களுக்காய் கர்த்தர் பாருங்க, ஒரு மோசையை அனுப்பினது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களுக்காய் அற்புதங்களை, அடையாளங்களை திரளாய் செய்தார் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், துயரங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காய் என் இயேசு வருவார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சமாய் நிற்பார். ஆமென். தேவனுடைய சேனை உங்கள் பட்சமாய் ஆறுதலை கொடுக்கிற சகல ஆறுதலின் தேவன் உங்களுக்காய் இறங்குவார், யுத்தம் செய்வார், உங்களுக்காய் வழக்காடுவார். மாத்திரமல்ல, அவரே நியாயாதிபதியாய் இருந்து ஒரு நாளிலே அவருடைய கணக்கிலே இருக்கிற கண்ணீர்களுக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், அவருடைய கோபம் எல்லாம் ஒரு நிமிஷம் போல் இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 30 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் அற்புதமான ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனுடைய கோபம் எல்லாம் ஒரு நிமிஷம் போல் இருக்கும். அவருடைய தயவோ, அவருடைய இரக்கமோ, அவர் உங்களுக்கு பாராட்ட போகிற மகிமையான வாழ்க்கையோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், பயப்படாதிருங்கள். சாயங்காலத்திலே அழுகை தங்கலாம். ஐயா, இரவு எப்படி விடியுமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒருவேளை ஒரு நாளிலே வரலாம், அல்லது அநேக முறையிலே வரலாம். ஆனால் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும், ஆனந்த களிப்பு உண்டாகும். ஆமென். ஏன் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். உங்க ஆபத்து இல்லாத சாதாரண காலங்களிலே கர்த்தர் எப்படி இருப்பாரோ, ஐயா, எவ்வளவு ஆக்டிவா இருப்பாரோ தெரியாது. ஆனா நல்லா கவனிங்க, நீங்க ஆபத்திலே இருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 65 எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் நீங்கள் ஆபத்திலும் சிக்கலிலும் சிரமங்களிலும் யாரிடம் பேச முடியாத, உங்கள் கண்ணீரை ஈவன் அழக்கூட முடியாத, ஐயா, யாரிடம் போய் சொல்லுவேன் என் கதறல்களை, என் கண்ணீரை யாரிடம் போய் கொட்டி தீர்ப்பேன்? எனக்கு ஆறுதல் செய்வார் யாருமே இல்லை, எனக்கு சகாயம் செய்வார் எவருமே இல்லை. இந்த பூமியிலே நான் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். நாசிமில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்பி அவமானப்பட்டேன் என்று சொல்லலாம். ஐயா, என்னோடே இருப்பேன் என்று என்னோட ஆசை வார்த்தை பேசிய அநியாயக்காரர்கள், துஷ்டர்களாய் என்னை விட்டு கடந்து சென்றார்கள். நீதிமான்கள் போன்று, நல்லவர்கள் போன்று, என் பிராண சிநேகிதர்கள் போன்று என்னோடு பழகினவர்கள், என்னை நம்ப வைத்தவர்கள், என்னை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டு போய்விட்டார்கள், என்னை நட்டாற்றிலே விட்டு விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் உங்களை விரோதித்து, ஐயா, அறிந்த தெரிந்த எல்லோராலும் துடைத்து எரியப்பட்ட, குப்பையிலே எரியப்பட்ட ஒரு தூசியை போல், ஒரு துணியை போல் உங்களை அவர்கள் தூர எறிந்திருக்கலாம், ஒரு கந்தையை போல். இனி உங்களால் பிரயோஜனம் இல்லை, இனி உங்களை கொண்டு ஆவ வேண்டியது ஒன்றும் இல்லை, இனி உங்களிடம் அழகும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை என்று அவர்கள் இடமாறி போயிருக்கலாம். நேசிக்க வேண்டியவர்களே துரோகம் செய்திருக்கலாம். ஐயா, உங்களுக்காய் நீங்கள் காத்திருந்தவர்கள் நீதி செய்யாமல் உங்களை நடுரோட்டில் விட்டுவிட்டு சென்றிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். சங்கீதக்காரன் 40:1 சொல்லப்பட்டபடி அவன் சொல்வது போலவே சொல்லுங்கள். ஐயா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காய் பொறுமையுடனே காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து க்ளோரி என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே,
எல்லோரும் ஏமாற்றி விட்டார்கள், எல்லோரும் கைவிட்டார்கள், எல்லோரும் மறுதலித்து போனார்கள், என்னை துக்கத்தில் துயரத்தில் விட்டு போனார்கள். ஐயா, நான் கண்ணீர் கடலிலே எந்த வழியும் தப்பிக்க இல்லாதவளாய் அகப்பட்டு கொண்டேன். எங்கே என் நிம்மதி, எங்கே என் சந்தோஷமான வாழ்வு, யார் என்னை ஆதரிக்க போகிறார்கள் என்று தெரியாத சூழ்நிலையிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? என் அன்பு சகோதரியே, கர்த்தருக்காய் பொறுமையோடே காத்திரு, பொறுமையோடே அவருக்காய் காத்திருங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடே விசுவாசத்தோடு என் தேவன் எனக்கு நீதி செய்வார். நிச்சயமாய் என் பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுவார், என் கவலைகளை எல்லாம், என் கண்ணீர்களை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார் என்று பொறுமையோடே காத்திருங்கள், பொறுமையோடே காத்திருங்கள். ஒரு நாள் என் தேவனாகி கர்த்தர் என் பட்சமாய் திரும்புவார். என் நியாயாதிபதியாய், என்னை பாதுகாக்கிறவராய், எனக்காய் யுத்தம் செய்கிறவரும் வழக்காடுகிறவருமாய் என் பட்சமாய் திரும்புவார் என்று இந்த நல்ல ஆண்டவருக்காய், நம்முடைய ஆத்தும நேசருக்காய் பொறுமையோடே காத்திருங்கள். அவர் உங்கள் பட்சமாய் ஒரு நாளிலே சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த உருக்கமாய் பதில் கொடுக்கிற அந்த நாளுக்காக காத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாளுக்காக காத்திருங்கள். ஐயா, சங்கீதம் 145 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எந்த கண்ணீரின் சூழ்நிலையிலும், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், நஷ்டங்கள், பாடுகள், துரோகங்களுக்கு மத்தியிலே தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஓ glory. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையாய் நீங்கள் அவருக்கு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமென். வீண் வார்த்தைகளை நம்பி அங்கும் இங்கும் ஓடாதபடி உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தையே நம்பி, நீதியுள்ள வார்த்தைகளையே நம்பி, ஐயா, இந்த ஜப வேளையிலே கர்த்தர் என்னோடு பேசுகிறார், இந்த ஜப வேளையிலே என்னோடு இடைபடுகிறார், இந்த ஜப வேளையிலே அநேக முறை என்னோடு பேசியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடே உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். எங்க இருந்து யார் ரட்சிக்கிறார்? எல்லா பாடுகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா ஆபத்துகள், எல்லா கொடுமையிலும் இருந்து அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை தனிமையில் இருந்தால் உங்கள் 2 கரங்களையும் பரலோகத்தை நோக்கி உயர்த்தி கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உமக்காகவே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் கதைகளோடு, ஐயா, 1000 பிரச்சனைகளோடு என் தெய்வமே, என் தெய்வமே, உமக்காகவே பொறுமையோடு காத்திருக்கிறோம், பொறுமையோடு காத்திருக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், எங்களை சூழ இருந்தவர்கள், எங்களை நம்ப பண்ணினவர்கள் எல்லோரும் எங்களை நடு ரோட்டில் விட்டு போய்விட்டார்கள். ஆனாலும் என் தெய்வமே, சொல்லுங்க, ஆனாலும் என் தெய்வமே, கர்த்தாவே, உமக்காகவே பொறுமையோடே காத்திருக்கிறேன். இந்த ஜப வேளையிலே என் தெய்வம் என்னிடமாய் சாய்கிறதற்காய் இன்று எனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, நீர் என்னிடமாய் சாய்ந்து என் அழுகையின் சத்தத்தை, என் கூப்பிடுதலை கேட்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களுக்கு இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, உடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது அவருடைய எல்லா சத்தங்களையும் கேட்டு, ஐயா, நீர் அதை கேட்டு எங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார் என்று நம்பி இருக்கிறோம். இன்று அற்புதம் நடப்பதாக,
இன்று ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக. இன்று எங்கள் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது அப்பா, இந்த கொண்டாட்டமான நாட்களிலே ஆமென், சாயங்காலத்திலே அழுகை தங்கினாலும் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டபடியே இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே களிப்பு உண்டாவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. ஆமென். நாங்கள் கூப்பிடுவதற்கு முன்பே மறு உத்தரவு கொடுக்கிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பேசும்போதே கேட்கிறவராய் இருக்கிற எங்கள் நல்ல தெய்வம், இன்று உம்முடைய பிள்ளைகளுக்காய் பதில் கொடுக்கிற, நீதி செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நாங்கள் கூப்பிடுவதற்கு முன்பே பதில் கொடுக்கிறவர் ஐயா, நாங்கள் பேசும்போதே கேட்கிறவர். என் அன்பு சகோதர சகோதரிகள், இவர்கள் வீடுகளிலே இவர்கள் பேசிக்கொண்டவைகளை நீர் கேட்டதற்காய் நன்றி. இவர்கள் புலம்பல்களை நீர் கேட்டதற்காய் நன்றி. இவர்கள் அழுகையை நீர் கண்டதற்காய் நன்றி. எங்களுடைய கண்ணீரை எல்லாம் உம்முடைய துருத்தியில் சேமித்து வைத்ததற்காய் ஆமென். எங்கள் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிற ஆமென், எங்கள் கண்ணீரை உம்முடைய கணக்கிலே வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளின் வீடுகளிலே இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே, எகிப்தில் இருந்த தேவ ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்படியாய் நீர் ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் அந்த நாட்டில் உள்ள பிரதான மந்திரி முதற்கொண்டு ஒவ்வொரு பேரையும் தொட்ட உம்முடைய கரம் இன்றே இப்பொழுதே தேவ பிள்ளைகளை தொடும்படியாய் அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இவர்கள் பிள்ளைகளுக்காய் மகள் மகன் யாருக்காக என்ன காரியத்திற்காக வந்திருக்கிறார்களோ, ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு விரைவு, ஹல்லேலூயா, ஒரு பதவி உயர்வு, ஒரு நல்ல கான்ட்ராக்ட், நல்ல தொழில், நல்ல வாய்ப்பு வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார்களே, இன்று இவர்களுக்காய் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று இவர்களுக்காய் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, Father, in the mighty and glorious name of Jesus, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இவர்கள் பிள்ளைகள் எங்கே 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 இருந்தாலும் சரி, எத்தனை மலைகளுக்கு அப்பால், 1000 மலைகளுக்கு அப்பால், கண்டங்களை தாண்டி இருந்தாலும் சரி, தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், தெய்வீக வல்லமை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. ஆமென். ஐயா, இந்த வாரமும் நடந்து கொண்டிருக்கிற, தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களிலும் நடக்க போகிற நம்முடைய கூட்டங்களுக்காய் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் உள்ள சேலம், பெங்களூர் மற்றும் KJF போன்ற பகுதிகளிலே என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைந்த ஓராபரா சந்தரக்க பொறுக்கவரதரவோ, இந்த இயேசுவே ஆண்டவர், நாங்கள் நம்பி இருக்கிற இயேசுவே ரட்சகர் என்பதை ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பயங்கரமும் மகத்துவமான காரியங்களை செய்து இவர்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயா, அழுகையோடே கண்ணீரோடே எந்த வளர்ச்சியும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் எந்த ஆசீர்வாதத்தையும் காணாமல் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகும்படியாய், அதை செழிப்பாய் மாற்றிக்கொள்ளுகிற மகிமையான சூழ்நிலைகள் உண்டாகும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை செய்வீராக. இன்று அற்புதம் நடப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிற இந்த நாள் நல்ல நாள். இந்த நாள் இன்றே ரட்சணிய நாள், இன்றே விடுதலை நாள். வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற நாள். ஆமென். நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இன்று உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஐயா, வாழ்க்கையிலே
ஒரு வெற்றி திருப்பு முறை உண்டாகும்படியாய், உங்கள் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாற்றும்படியாய், உங்க வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்களை இன்று தொடங்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அவர் சொன்னது போலவே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன், செய்வேன், செய்து முடிப்பேன் என்ற நல்ல வார்த்தைகளின்படியே கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நீங்கள் தம்மையோ அவரை நோக்கி கூப்பிடுகிற அவர் உங்களுக்கு சமீபமாய் இருந்து கிரியை செய்கிறதை, ஐயா உங்கள் பட்சமாய் சமீபமாய் இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். அதான் தான் பேதுரு சொல்லுகிறார், என் அன்பு சகோதர சகோதரிகளை 1 பேதுரு 5:7 சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், அவர் என்ன செய்வாரா, உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஐயா உங்க கண்ணீர் கதைகளை, ஆமென், கவலைகளை, நீங்கள் கடந்து வந்த கொடுமையான பாதைகளை, கடந்து போகிற கொடுமையான சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் ஏற்ற காலத்திலே இந்த அற்புதமான தெய்வம் உங்களை உயர்த்தும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே எத்தனை கண்ணீரின் அனுபவம், எத்தனை பாடுகளின் அழுகையின் அனுபவமாய் இருந்தாலும் சரி, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள், அங்கும் இங்கும் ஓடாதிருங்கள். ஒரு நிமிஷத்தில் உங்க வாழ்க்கையை மாற்றி விடுவோம், அரை நிமிஷத்திலே உங்கள் வாழ்க்கை மாற்றி விடுவோம் என்று 1000 பிராஜெக்டுகளை கொண்டு வருவார்கள். பல கோடிகள் வருகிறது, இன்று மாறும், இப்பொழுது மாறும் என்று சொல்லுகிற எல்லா வீண் வார்த்தைகளையும் தள்ளிவிட்டு, அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து, ஐயா அவருடைய உத்தமமான சத்தியத்தை விசுவாசித்து அவருடைய பலத்த கரத்திலே நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே ஏற்ற காலத்திலே ஏற்ற காலமாகிய இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அதனால் அவருடைய உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிட முடியும். அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஓ குளோரி, எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே வைத்து விடுங்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அது போதும் என்று சொன்னது போல, நீங்கள் எத்தனை கூட்டமான எதிரிகள் அல்லது எத்தனை கூட்டமான பிரச்சனைகள் அல்லது தொடரான போராட்டங்கள், வாழவே முடியாதது போல் இருக்கிற சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். அந்த அற்புதமான யோசபாத் நம்பினது போல நீங்களும் நம்புங்கள். அந்த யோசபாத் செய்தது போல நீங்களும் செய்ய முடியும். 2 நாளாகமும் 20:15 சொல்லப்பட்டிருக்கிறதே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலும் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஐயா எத்தனை ஏராளமான பிரச்சனைகள், எத்தனை கடுமையான ஆயிரமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அதோடு சொல்லுகிறார், இந்த யுத்தம், இந்த பாடுகள் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நம்புங்கள், யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கிற பொறுப்பை இந்த அற்புதங்களின் ஆண்டவர் எடுத்திருக்கிறார் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று நம்புங்கள். பாருங்க, இந்த யுத்தத்தை செய்கிறவர் நீங்கள் அல்ல. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தாராளத்தினால் அல்லது உங்களுடைய அறியாமையினால் அல்லது உங்களுடைய புரியாமல் நீங்கள் இழந்திருக்கலாம், தோற்றிருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் பயப்படாதிருங்கள். எல்லா சூழ்நிலை
சோதனைகளிலும் இருந்து தேவ சமாதானத்தையும் தெய்வீக விடுதலையும் சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற என் தேவனையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறிவிடும். இந்த சங்கீதக்காரனை போல சொல்லுங்கள். ஐயா, எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்கள். என் தெய்வமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த உலகத்திலே நாங்கள் நம்பி இருந்தவர்கள், ஐயா, நாங்கள் நம்பி இருந்தவர்கள் மத்தியிலே நாங்கள் எங்களை நம்ப பண்ணிறவர் மத்தியிலே நாங்கள் அவமானமும் கேவலமுமாய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். எல்லாவற்றையும் நம்பி இழந்து விட்டோம். இழப்பதற்கு இனி ஒன்றுமே இல்லை, சுகமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை. ஆனாலும் என் தெய்வம், ஹல்லேலூயா, ஆனாலும் என் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஐயா இருக்கிறபடியினாலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஐயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். மனிதர்களை நம்பி ஏமாந்து போன ஐயா கண்ணீரோடும் கவலையோடும் நஷ்டங்களோடும் வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். புள்ளிமான் வேட்டைக்காரனுடைய வலைகளிலே அகப்பட்டு கொண்டது போல் அகப்பட்டு கொண்டவர்கள், ஐயா, சிங்கத்தின் வாயிலே அகப்பட்டு கொண்டது போல அகப்பட்டு கொண்டவர்கள் இருக்கிறார்கள். சிங்கத்தின் வாயில் இருந்தும் எங்களை ரட்சிக்க வல்லவராகிய எங்கள் தேவன், ஐயா, 7 மடங்காய் எரிகிற அக்கினி சூளையில் இருந்தும் எங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள எங்கள் தேவன் நீர் எங்களோட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, என் தெய்வமே, நீர் இப்படியாய் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களையும் எங்களை நம்பி இருக்கிறவர்களையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் என் தெய்வமே தைரியமாய் உம்முடைய கிருபாசனத்தடையிலே சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அற்புதங்கள் நடப்பதாக. இன்று ஒரு மாற்றம் உண்டாவதாக. இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதாக. என் தெய்வமே, இன்று ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஐயா, நீரே எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, உம்முடைய திருவார்த்தையின்படியே எங்கள் கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டபடி என் தெய்வமே, இவர்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். அழுகையின் பரலத்தாக்கை உருவ நடக்கிறவர்கள் அதை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற அனுபவம் இன்றே இந்த அதிகாலை வேளையிலே உண்டாவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. இவர்கள் வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, கையின் பிரயாசங்கள், இவர்கள் வேலையிலே, இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய ஊழியங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய் ஓ லார்ட், முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து சகலமும் புதிதாகும்படியாய், லாபத்திற்கு பதிலாக நஷ்டம் அடைந்தார்களே, இனி நஷ்டத்திற்கு பதிலாக லாபம் அடைவார்களாக. இவர்களை பட்சித்தவர்கள் பட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பறித்தவர்கள், கொள்ளையாடினவர்கள் கொள்ளையாடப்படுவார்களாக. இவர்களை சிறைப்படுத்தினவர்கள் சிறைப்பட்டு போவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளை என்கிறதினால் இவர்கள் பட்ட எல்லா பாடுகளுக்கும் மத்தியிலே என் தெய்வமே, நீரே அடைக்கலமும் பலனும். என் தெய்வமே, நீர் எங்கள் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் தெய்வமே சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, இன்று இவர்கள் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். கண்ணீரோடு விதைக்கிற, கண்ணீரோடு காத்திருக்கிற என் தெய்வமே, கண்ணீரோடு தேவனுடைய வசனத்தை தங்கள் வாழ்க்கையிலே தாங்களே விதைத்துக் கொள்ளுகிற ஆதரவே இல்லாத பிள்ளைகள் கண்ணீரோடே விதைத்தார்களே, இவர்கள் கம்பீரத்தோடே அறுக்கும்படியாய் நல்ல கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ
அனுக்கிரகம் என்று வெளிப்படும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களை விடுகிறதில்லை. ஐயா, அவரை நோக்கி பார்க்கிற உங்க வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்து இன்று உங்கள் வாழ்க்கையின் கண்ணீருக்கு பதிலாய் ஒரு களிப்பை உண்டு பண்ணுவார். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை, நஷ்டத்திற்கு பதிலாய் ஒரு லாபத்தை மைட்டி காட் உண்டாக்குவார். நம்முடைய கூட்டங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கரூர் கூட்டங்கள் மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. லைவ் பார்க்க மறந்து விடாதிருங்கள். ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் லைவ் கரூர்ல போகுதே, பார்க்க மறந்து விடாதிருங்கள். நேற்றும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்தார். எல்லாம் உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்கள் கண்ணீரின் ஜெபங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் செய்கிறீர்கள். ஆறுதலாய் சிலர் இதற்காக உதவிகள் செய்கிறீர்கள், பண உதவிகள் அனுப்புகிறீர்கள். உங்களை நிச்சயமாய் நாங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் ஆயிரமாய் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காய், தேசத்தின் மறுமலர்ச்சிக்காய், தேசத்தின் ஜனங்களின் விடுதலைக்காய் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் மென்மேலும் 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 ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் வாழ்ந்து சிறந்து செழித்திருக்கும்படியாய் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.